இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நேயர்களுக்கு இது தெரியணும். சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த 79 வருஷங்கள்ல முதல் முறையாக ஒரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி உண்மை நிலையை ஒத்துக்கிட்டு இருக்காங்கிறது நல்ல விஷயம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அவங்க வாங்கின அடி இன்னும் 10 வருஷத்துக்கு அவங்களால எந்திரிக்க முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதாரம் 3.9 ட்ரில்லியன் டாலர்ஸ். ஆனா அதுல 10% கூட இல்ல பாகிஸ்தான் பொருளாதாரம். பாகிஸ்தான்ல நரேந்திர மோடியை பத்தி பெருசா புகழ ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் புகழ்ந்தாங்க, மீடியாக்கள் புகழ்ந்தார்கள். நரேந்திர மோடி மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வேணும், அப்போதான் இந்த நாடு சீராகுங்கிற அளவுக்கு, அதாவது அவர்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு மேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருந்தது. அவங்களுடைய அணுசக்தி, அந்த அணு ஆயுதங்கள் முன்பக்கமும் போட்டு அடிச்சாச்சு, பின்பக்கமும் போட்டு அடிச்சாச்சு. இனிமே 100 வருஷத்துக்கு நீங்க அதை தொடவே முடியாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். முப்படைகளின் தளபதியை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா நாடுகளுக்கும் போய் யாசகம் வாங்கிட்டு வரோம், நம்ம நாட்டை நிர்வகிப்பதற்கே மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வருவதாக ரொம்ப கவலைப்பட்டு பேசியிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர். பாகிஸ்தானுடைய தற்போதைய நிலை எப்படி ஜி இருக்கு? ஆமா, 5 நாள் முன்னால ஒரு பாகிஸ்தான்ல ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடைய சந்திப்பு நடத்தும் போது அவங்களுக்கு உண்மையான நிலையை எடுத்து உரைக்கிறார். நம்மளுடைய கண்டிஷன், நம்மளுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கு, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நானும் அசீம் முனீர், ஃபீல்டு மார்ஷல்னு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்க. ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரும் நானும் ஒரு நாடுக்கும் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கடன் வாங்கிக்கிட்டு வர வேண்டியிருக்கு. கடன் வாங்கித்தான் இந்த நாட்டை நம்ம நடத்த வேண்டியதா இருக்கு. கடன் வாங்குறது ரொம்ப மோசமான ஒரு நிலை. கடன் வாங்கும்போது அவங்க போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப தலைகுனிவு ஏற்பட்டுவிடும். நம்மளுடைய சுவாபிமானம், சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காக இருக்கும். அதனால இது ரொம்ப மோசமான கண்டிஷன் அப்படின்ட்டு அவர் ஓப்பனா பேசியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா சுதந்திரம் வாங்கின பிறகு இந்த 79 வருஷங்கள்ல முதல் முறையாக ஒரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி உண்மை நிலையை ஒத்துக்கிட்டு இருக்காங்கிறது நல்ல விஷயம். சுதந்திரம் வாங்கின பிறகு பாகிஸ்தானுடைய அந்த நாட்டினுடைய கொள்கை சீராகவே இருக்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல்ல ஒரு ஜனநாயக கட்டமைப்பு ஏற்பட்டு இருந்தது. ஏன்னா இந்தியாவும் ஒரு ஜனநாயக கட்டமைப்பு, அங்கேயும் ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இருந்தது. அதுக்கப்புறமா மிலிட்ரி ரூல் வந்துச்சு, ஜனநாயக கட்டமைப்பெல்லாம் சீர்குலைக்கப்பட்டது, மிலிட்ரி ஏகாதிபத்தியம் வந்தது. அதுக்கப்புறமா திருப்பியும் ஜனநாயக கட்டமைப்பு வந்தது, பெனாஜர் புட்டோ வந்தாங்க, அப்புறம் திருப்பியும் ஜியாவுல் ஹக்கு மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. அது மாதிரி பல இராணுவ தளபதிகள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் பர்வேஸ் முஷாரப் மாதிரி, ஜியாவுல் ஹக் மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பியும் இம்ரான் கான் வந்தாரு. இம்ரான் கான் வந்த பிறகு அவருடைய ஆட்சி பாதிலேயே கவுந்தது. திருப்பியும் மிலிட்ரி வந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பியும் நவாஸ் ஷெரீப் வந்தாரு. நவாஸ் ஷெரீப் வந்த பிறகு அவர் வெளிநாடு போன பிறகு திருப்பியும் மிலிட்ரி ரூல் வந்தது. அதுக்கப்புறமா திருப்பியும் நவாஸ் ஷெரீஃபுடைய தம்பி ஷஹபாஸ் ஷெரீப் ஆட்சி அமைச்சாரு. அந்த சமயத்துல கூட இராணுவத்தினுடைய செல்வாக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் அது இராணுவத்திற்கு கட்டுப்பட்ட அரசாக இருந்தால்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் பாகிஸ்தான்ல இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்களுடைய ராங் ப்ரியாரிட்டிஸ். அதாவது ஒரு நாடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்தியாவை நாம துண்டாடிட்டோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதி, இந்தியாவினுடைய மொத்த பரப்புல பாதி பரப்பை நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்த இது அதுவும் வளம் கொழிக்கும் நாடு. அது 5 நதிகள் பாயிற இடம், மலைகள் இருக்கிற இடம், பள்ளத்தாக்குகள் இருக்கிற இடம், கடற்கரை இருக்கிற இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு நாடு கிடைச்சிருக்கு. இந்த நாட்டை நம்ம நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்தியாவை துண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான். 1971 பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் பகுதியை பங்களாதேஷா நம்ம மாத்தின பிறகு அவங்களுக்கு நம்ம நாட்டின் மேல ஒரு மிகப்பெரிய தீராத ஒரு பகை ஏற்பட்டு விட்டது.
அதைத்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய மொத்த பட்ஜெட்லயும் மிலிட்ரி பட்ஜெட் தான் அதிகமா இருந்தது. அதாவது மிலிட்ரிக்காக அவர்கள் ஒதுக்கக்கூடிய ஒதுக்கீடு தான் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா நீங்க கணக்கு வழக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா 10% 12% அப்படின்னு தான் இருக்கும். ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க வந்து இன்னும் அதிகமான, அதாவது மற்ற துறைகளுக்கு ஒதுக்கிய நிதியை கூட மிலிட்ரிக்கு மடைமாற்றி விட்டுடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 1965 இந்தியா கூட ஒரு தேவையில்லாத ஒரு போர், 1971 தேவையில்லாத ஒரு போர் அங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் என்னும் இன்றைய வங்கதேசத்துல. அதுக்கப்புறம் கார்கில் போர் 2000 கார்கில் போர். அதுக்கப்புறம் இப்போ ஒரு போர் 2025. அதாவது இந்தியாவை 10 லட்சம் இடங்கள்ல காயம் பண்ணுவோம். எவ்வளவு? 10 லட்சம் இடங்கள்ல நாங்கள் காயப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து லோக்கலா பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியவில்லை, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியவில்லை, மக்களுடைய வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, உலக நாடுகள் மீண்டும் மீண்டும் உலக நாடுகள்கிட்ட போயிட்டு கையேந்திர நிலைமை. அதாவது ஐஎம்எஃப், அதாவது பன்னாட்டு நிதி மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுல 23வது கேம்பெயின், அதாவது ஃபண்ட்ஸ் கேம்பெயின், அதுல வந்து பாகிஸ்தான் இருக்கு. அதுவும் கூட எப்படி அப்படின்னு கேட்டா, அமெரிக்காக்காரன் சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாம சீனா பணம் கொடுக்குது, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், இது மாதிரி சின்ன சின்ன நாடுகள் கூட பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான், சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னுட்டு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இணைப்பு, சாலை வழியாக இணைப்பு, மிலிட்டரி இணைப்பு, தொழில் காம்ப்ளெக்சஸ், இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்சஸ் இதெல்லாம் கட்டமைக்கிறதுக்கு, துறைமுக கட்டமைப்பு இதெல்லாம் பலப்படுத்துறதுக்காக அவங்க வந்து $60 பில்லியன் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த $60 பில்லியன் அவங்களுக்கு எடுக்கணுமா வேண்டாமா? அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, பலூச்சிஸ்தான்ங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி. பாகிஸ்தான், மொத்த பாகிஸ்தான்லயும் பாதி பலூச்சிஸ்தான் தான். அங்கிருந்து அவங்க அங்க இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் அவங்க சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவங்க பலூச்சிஸ்தான்காரங்க வந்து பயங்கரமா கடுப்பாகி இப்போ சைனாக்காரங்கெல்லாம் அடிச்சு விரட்டுறது, அவங்க மேல வன்முறை தாக்குதல்கள் நிகழ்த்துவது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நிலையான ஒரு கொள்கை கிடையாது. அவங்களுடைய வெளியுறவு கொள்கையும் நிலையானது கிடையாது, உள்நாட்டு கொள்கையும் நிலையானது கிடையாது, பொருளாதார கொள்கையும் நிலையானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எப்படி ஏற்படும், மக்கள் வந்து எப்படி அமைதியா இருப்பாங்க, அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இந்தியாவினுடைய பொருளாதாரம் $3.9 ட்ரில்லியன். ஆனா அதுல 10% கூட இல்ல பாகிஸ்தான் பொருளாதாரம். பாகிஸ்தானை விட 10 மடங்கு பெரிய நாடு நம்ம நாடு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தனி மனித வருமானத்திலையும் பாகிஸ்தானுக்கு டபுள் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து $1478 தனி மனித வருமானம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து $3000 வருமானம் இருக்குது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி பாகிஸ்தான் வந்து 3.5% தான் வளர்ந்துகிட்டு இருக்குது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, ஆவரேஜா நான் சொல்றேன். ஆனா நம்ம நாடு 7% வளர்ச்சி அடைந்து வருது. பாவர்ட்டி, ஏழ்மை நிலை அங்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, 2021க்கு பிறகு பாவர்ட்டி 2 ஆகி போச்சு. அதாவது 4 வருஷத்துல 22% இருந்தது, இப்போது 45% மாறிவிட்டது. அதாவது 45% பாகிஸ்தானியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வருமானம் இல்லை, அவங்களுக்கு பொருட்களுடைய விலைவாசியும் அதிகமா போயிட்டு இருக்கு, அதனால பொருட்கள் வாங்க முடியல. ஒரு 2 வருஷம் முன்னால ஷபாஸ் ஷரீஃப் வந்து இம்ரான் கானை கைது செய்த பிறகு ஷபாஸ் ஷரீஃப் வந்து பதவி ஏற்கும் போது அவருடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம். சிவில் வார், உள்நாட்டு கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அதுல வந்து எவ்வளவு மக்கள் கோதுமை மாவு பாக்கெட்டுக்காக அலைஞ்சாங்கிறது தெரியும். ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வண்டி வரும், அந்த வண்டி நிற்கும்,
அதை சுத்தி கிட்டத்தட்ட 1000-2000 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த கோதுமை பாக்கெட் 1 கிலோ பாக்கெட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 1 கிலோ சமையல் எண்ணெய்க்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அந்த நாட்டினுடைய அரசுகள் அந்த நாட்டு மக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சமயத்துலதான் பாகிஸ்தான்ல நரேந்திர மோடியை பத்தி பெருசா புகழ ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள் மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகள் புகழ்ந்தாங்க, மீடியாக்கள் புகழ்ந்தார்கள். நரேந்திர மோடி மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வேணும், அப்போதான் இந்த நாடு சீராகுங்கிற அளவுக்கு, அதாவது அவர்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு மேலேயே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருந்தது. இனிமேலும் இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாது, இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு இந்த நாட்டை வழிநடத்தி செல்ல முடியாது, அந்த நம்பிக்கையை மக்கள் எழுந்திருந்தார்கள். ஆனா மக்களால என்ன பண்ண முடியும்? ஓட் போட்டுட்டு எவனா ஒருத்தன் ஜெயிக்க வைப்பான், அவ்வளவுதான். அவன் ஆட்சிக்கு வருவான். அவன் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னா மிலிட்டரிக்காரன் என்ன பண்ணுவான்? மிலிட்டரின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. பாகிஸ்தான்ல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொருளாதார அமைப்புகள் பல இருக்கு. இப்போ வணிகம் இருக்கு, தொழில் இருக்கு. இது எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல அடானி அம்பானி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அடானி அம்பானி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்களா? சொல்லுங்க பார்க்கட்டும். அதாவது காங்கிரஸ் தேவையில்லாம அவதூறு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், தொழில்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அடானி அம்பானி நம்மளுடைய 3.7 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்துக்கு அடானி அம்பானி மட்டும்தான் காரணமா? நீங்களும் நானும் காரணம் இல்லையா? ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க எப்படி அப்படின்னா, ஒரு சாதாரணமா தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில், அந்த பிசினஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ராணுவ தளவாடங்கள் செய்யற பிசினஸ் வரைக்கும் அனைத்து தொழில்களும் கட்டுப்படுத்தப்படுவது யாரால் அப்படின்னா முன்னாள் ராணுவ அதிகாரிகள். முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ என்ன ஆகும்? எந்த ஒரு அரசு வந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு அவங்க பட்ஜெட் போடும்போது இவர்கள் சார்ந்த துறைகளுக்கு மட்டுமே சலுகைகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட்ல இருக்கிற பெரிய அளவு நிதியை இவங்க வாங்கிக்குவாங்க. அவர்களுடைய தொழில்கள் அதிகமா டெவலப் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அதுல அவர்கள் சம்பாதிச்சு, இன்னைக்கு நான் சொல்றேன் சார், எக்ஸ் அதிகாரிகள், அதாவது முன்னாள் ராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தானிய அதிகாரிகள், யாராவது ஒருத்தருக்காவது வெளிநாடுகள்ல சொத்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வெளிநாடுகள்ல போய் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல ப. சிதம்பரத்தினுடைய பையன் கார்த்தி சிதம்பரம், டிஎம்கேல நிறைய பேரெல்லாம் வெளிநாடுகள்ல தான் சொத்து. செல்வ பெருந்தகையே அப்படித்தானே சார்? லண்டன்ல ஏதோ ஒரு காலேஜ் வச்சிருக்கிறதா சொல்றாங்கல்ல, 500 கோடி ரூபாய்க்கு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நாட்டை சுரண்டி வெளிநாடுகள்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி தடுக்க முடியும் சொல்லுங்க? இது ஒரு விஷயம். இன்னைக்கு இவங்க வெளியில போயிட்டு, வெளிநாடுகள்ல போயிட்டு கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்நாட்டுல தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை, உள்நாட்டுல தொழில் முனைவோர்களே கிடையாது. பாகிஸ்தான்ல ஒரு மாகாணம் இருக்கு சார், இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நேயர்களுக்கு இது தெரியணும். சிந்து மாகாணம். சிந்து மாகாணத்துல இருக்கிறவங்க சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தி மக்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்தாச்சு, ஒட்டு மொத்தம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. சிந்தி மக்கள் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு மார்வாடி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? சென்னை பொறுத்த வரைக்கும், பெங்களூரு பொறுத்த வரைக்கும் எல்லாம் மார்வாடி தான் கண்ட்ரோல். மொத்த தொழில்களும் மார்வாடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும். நீங்க மகாராஷ்டிராக்கு அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா, எல்லா நகரங்கள்லயும், சின்ன சின்ன நகரங்கள்ல கூட நான் சொல்றேன், அமராவதி, அக்கோலா, பூனா, நாக்பூர், மும்பை, மகாராஷ்டிரால பர்பனி, நாண்டேடு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்ல கூட சிந்தி காலனி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், எல்லா இடத்துலயும் சிந்தி காலனி இருக்கும். உத்தரப்பிரதேஷ்ல சிந்தி காலனி இருக்கும். சும்மா கூகுள்ல போயிட்டு சிந்தி காலனி இந்தூர் அப்படின்னு போடுங்க, டக்குன்னு அது வந்துடும். அங்க செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல பிரிவினைக்கு முன்னால்
1947க்கு முன்னால பாகிஸ்தான் வந்து ஒரு மிக செழிப்பான ஒரு பகுதியாக இருந்தது. அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அவங்கள போட்டு அடிக்கிற அடியில அந்த இந்துக்களை கொன்னு, ஆண்களை கொன்று, பெண்களை அபகரிச்சுட்டு போய் மதமாற்றம் பண்ணி அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அவங்களோட அந்த தொழில்கள் எல்லாமே நாசமா போச்சு. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு சுதந்திர நாட்டுல தொழில் முனைவோரை ஊக்குவிக்கணுமா வேண்டாமா? தொழில் முனைவோருக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணுமா வேண்டாமா? அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன், லோக்கல் முதலீட்டு உற்பத்தி அப்படிங்கறத இல்லாம போயிடுது. பொருளாதார சங்கிலி இல்ல. அதாவது பொருளாதார சங்கிலின்னா நீங்க வந்து மூலப்பொருட்கள் வாங்குவீங்க, நிலம் வச்சிருப்பீங்க, தொழிற்சாலை பண்ணுவீங்க, உற்பத்தி பண்ணுவீங்க, அதை வந்து விற்பீங்க, அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு வந்து பேங்க்ல கட்டுவீங்க. இந்த மாதிரியான இந்த இது இருக்கு இல்லையா? அதாவது உற்பத்தி சங்கிலின்னு ஒண்ணு, விநியோக சங்கிலின்னு இன்னொன்னு. ஓகே, சப்ளை செயின், ப்ரொடக்ஷன் செயின், இந்த ரெண்டுமே நம்ம நாட்டுல எப்படி இந்த கடந்த 11 வருஷங்களாக நரேந்திர மோடியினுடைய தலைமையில இருக்கிற இந்த அரசு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அங்க யாருமே பண்ணல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? எங்கேயோ பண்ணிட்டு இருப்பான், அவ்வளவுதான். இதெல்லாம் தவிர அப்போ பொருளாதார நடவடிக்கைங்கிறது ஒரு மந்த கதியிலே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களுடைய வருமானமும் இருக்கும் இல்லையா? அதனால பாவர்ட்டி அதிகமாகுது, மக்களுக்கு இந்த கலவர மனப்பான்மை அதிகமாகுது. பாகிஸ்தான் பண்ற இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இந்த ஆன்டி இந்தியா ஸ்டாண்டு. ஆன்டி இந்தியா, நம்ம என்ன ஏன் தப்பு பண்ணோம்? எதுக்கு இந்தியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தினால நீங்க வந்து உங்களுடைய நாட்டையே அழிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு டேமேஜ் ஆச்சு? 9 விமான தளங்கள்ல ஓடுதளம் போச்சு. அவங்களுடைய அணுசக்தி, அந்த அணு ஆயுதங்கள் முன்பக்கமும் போட்டு அடிச்சாச்சு, பின்பக்கமும் போட்டு அடிச்சாச்சு. இனிமே 100 வருஷத்துக்கு நீங்க அதை தொடவே முடியாது. அது அவங்களோடது கிடையாது. அது வந்து சீனாக்காரனும் அமெரிக்காக்காரனும் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தகவல் இருக்கு. பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத நாடு கிடையாது. மற்ற நாடுகளுடைய அணு ஆயுதங்களை தான் அவங்க வச்சுக்கிட்டு நம்ம மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல திருப்பி நீங்க வந்து பகல்காம்ல நீங்க 25 தீவிரவாதிகளை அனுப்புவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு மசூத் அசார் தொடங்கி, தாவூத் இப்ராஹிம் தொடங்கி, ஹபீஸ் சயீத் தொடங்கி நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பாகிஸ்தான், அதாவது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள், இந்தியாவில் தேடப்பட்டு வரும் தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். அதுல 57 பேர் போட்டிருப்பான் கூகுள்ல. 57 பேர் போட்டிருப்பான் தீவிரவாதிகள், இந்தியாவில் தேடப்படும் தீவிரவாதிகள், பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாதிகள். இப்போ இவங்களெல்லாம் நீங்க வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையா உங்களுக்கு இது? இந்தியா கூட ஒரு நல்லிணக்கத்தோடு நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா இந்தியா வளர வளர பாகிஸ்தான் வளர்ந்து இருக்கும். காங்கிரஸ் கட்சி அதைத்தான் பண்ணிச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பண்ணின மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நான் சொல்றேன் 1985-86லயே வந்து அமன் கி ஆஷா, அதாவது அமன் கி ஆஷானா நட்புறவை பாராட்டுவது. அமன் அப்படின்னு சொன்னா பிரிட்ஜ், நட்பின் பாலத்தை அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா நடந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க திருப்பியும் தீவிரவாதிகளை நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா இந்தியால இருந்து நாம வந்து பாருங்க, ஸ்ரீலங்கால பிரச்சனை வந்த உடனே நம்ம தான் ஓடி போய் வேலை பண்ணணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி பங்களாதேஷுக்கு ஷேக் ஹசீனா இருக்கும் போதும் அதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட்ஸ் இருக்கும் போது கூட நம்ம தான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மாரிஷியஸ், மால்டீவ்ஸ், அதாவது மாலத்தீவு, அங்க அவங்களுக்கு கூட நம்ம தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு நாங்க உதவி பண்ணிருப்போமா மாட்டோமா? ஆனா நீங்க இந்த மாதிரி திருப்பி பண்றதுனால என்னாச்சு? நம்மளுடைய உறவு கெட்டு போச்சு. அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாயி போச்சு. அதனால இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்கா கூட நட்பு, சீனா கூட நட்பு. அமெரிக்காவும் சீனாவும் நட்பு நாடா கிடையாது, ரெண்டுமே பகை நாடுகள் தான். அதுக்குதான் அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான், நீங்க சீனாவை கட் பண்ணி விடு அப்படிங்கிறான். சீனாக்காரன் என்ன சொல்றான், நீ அமெரிக்காவை கட் பண்ணி விடு அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்க அவங்க.
கூடவே உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியும்? உலகின் இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் தான் தலைவன் அப்படிங்கிறத காமிச்சுக்கணும் இவங்க. என்னையா அவசியம் உங்களுக்கு? உங்க நாடை முதல்ல சீர்படுத்துங்க, உங்களுடைய மக்களை நல்ல செல்வ செழிப்பு உள்ள மக்களா மாற்றுங்க. ஏற்கனவே உலகத்தில் உலகின் இஸ்லாமிய நாடுகளுக்கு யார் தலைவன் அப்படிங்கிறதுல ஒரு போட்டா போட்டி இருக்கு. 3 நாடுகள், நான் பேரை சொல்றேன். ஒன்னு சவுதி அரேபியா, 2வது ஈரான், 3வது துருக்கி. ஈரானும் சவுதி அரேபியாவும் சண்டை. ஈரானும் துருக்கியும் நம்பிக்கை ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. துருக்கியும் சவுதி அரேபியாவும் நம்பிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க 3 பேருக்குமே சண்டை நடக்கும் போது நான் தான் உலகத்தின் தலைவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க வாய் மூடிட்டு வாழை சுருட்டுக்கிட்டு இருப்பீங்க. தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம என்னமோ ஆபரேஷன் சிந்தூர்ல நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு அப்படின்னா, யாரு? ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப் சொன்னாருன்னு சொன்னா உனக்கு எங்க மூளை போச்சு? நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே. நாங்க தான் வந்து வேண்டிக்கிட்டோம், அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்தியா கூட பேசினாங்க, அப்போ கூட இந்தியா நிறுத்தல, அதுக்கப்புறமா நாங்க வேண்டிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நிறுத்தினாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. உடனே அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும், நோபல் பரிசு கொடுக்கணும்ட்டு இவரை வந்து, அதாவது அசீம் முனீருக்கு உட்காத்தி வச்சு. அசீம் முனீருடைய ஸ்டேட்டஸ் என்னையா? அதாவதுங்க, நீங்க ஒரு நாட்டினுடைய அதிபரை நீங்க வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அந்த நாட்டு தலைவருக்கு அந்த தகுதி இருக்கணும். தகுதியற்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து மாளிகையில உட்காத்தி வச்சு பியர் பார்ட்டி கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அது டொனால்டு ட்ரம்ப் என்ன மாதிரியான ஒரு தலைவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அமெரிக்காவே நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு இவங்களுக்கு ஒரு தலையணம் வந்துருச்சு. அது சீனாக்காரனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு சீனாக்காரன் என்ன சொல்றான்? பணத்தை எல்லாம் திருப்பி கொடு அப்படிங்கிறான். இன்னைக்கு என்ன அவங்களுடைய கண்டிஷன் அப்படின்னா, அமெரிக்காவுடைய தயவு இல்லாம IMFல பணம் கிடைக்காது. அதே சமயம் சீனாக்காரனுக்கு இவங்க பணம் கொடுத்தாகணும். இப்போ வந்து அவங்களுடைய கடன் வாங்கிய கடனை திருப்பி கட்டுறதுக்காக ஒரு ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் என்ன தெரியுமோ? கடனை வாங்கு, இந்த கடனை அடை, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இவங்கிட்ட கடன் வாங்கு, திருப்பியும் இன்னொரு நாட்டுக்கிட்ட போயிட்டு கடன் வாங்கி பொருளாதாரத்தை நடத்து. இதுதான் அவங்களுடைய பிசினஸ் மாடல். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடல் உலகத்துல எங்கேயானும் வந்து சஸ்டெயின் ஆக முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறேன். இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தி சொன்னேன். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா அவங்க வாங்கின அடி இன்னும் 10 வருஷத்துக்கு அவங்களால எந்திரிக்க முடியாது. அதே சமயம் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே நாம என்ன பண்ணினோம்? சிந்து நதி நீர் பங்கீட ஸ்டாப் பண்ணோம். கரெக்டா? சிந்து நதி நீர் பங்கீடு ஸ்டாப் பண்ண உடனே அங்க இமாலய பகுதிகள்ல இருந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தடுக்கல, விட்டுட்டோம், போங்கடான்னுட்டு. அதெல்லாம் போயிட்டு சிந்து பகுதிகளில் மொத்தமா ஃப்ளட் பண்ணிட்டு பயங்கரமான வெள்ள பாதிப்பு. இப்போ கோடை பயிருக்கு அங்க தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கு யார் காரணம்? அவங்க தானே காரணம். இந்த மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க நீங்க பாருங்க. ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இருக்கிற நாடுகள் கூட தான் மற்ற நாடுகள் துணை புரியும். அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா கட்டமைப்பு, அதாவது ஒரு ஜுடிஷியரி இருக்கு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு, ஒரு பிரஸ் ஃப்ரீடம் இருக்கு, 4 பேர் கேட்க முடியும், மற்ற அமைப்புகள் இருக்கு. இப்போ தேர்தல் கமிஷன், நம்ம நாட்டுல தேர்தல் கமிஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கும் போதுதான் ஒரு நாட்டுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இவங்க என்ன பண்றாங்க? வியட்நாம் கூட கேவலம் ஒரு வியட்நாம் மாதிரி ஒரு சிறிய நாடுகள் கிட்ட போயிட்டு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கறதுக்கு ஷபாஸ் ஷெரீப் தானே பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் தானே சொல்லணும், நீங்க தைரியமா எனக்கு $4 பில்லியன் கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனா ஷபாஸ் ஷெரீஃபுக்கு யாரு கேரண்டி கொடுக்குறாங்க தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ராணுவ கண்ட்ரோல்ல தான் உங்க ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்க திருப்பி திருப்பி உலகத்துக்கு எடுத்து சொல்றீங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களை எந்த நாடு நம்பிக்கிட்டு முன்னால வந்து கடன் கொடுப்பான், இந்தா வச்சுக்கோ அப்படின்னுட்டு? இதெல்லாம் தான் ப்ராப்ளம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம நாட்டு பகுதிகளை 1947 ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபருக்குள்ள ஆக்கிரமிச்சுட்டாங்க. 50% காஷ்மீர் அவங்க கையில இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதுல இருந்து வெளில போகல. அங்க இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? உங்களுக்கு ஏன் ஒரு இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக மாற முடியாது அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒரிஜினல் இஸ்லாமியர்கள் அல்ல. அவங்க எல்லாருமே கன்வெர்டட் தான். பாகிஸ்தான் சைடுல நிறைய கன்வர்ஷன் நடந்தது. இந்து பெண்களை கற்பழித்தார்கள், கூட்டிட்டு போனாங்க. சின்ன சின்ன இந்து பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாம் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆண்கள் எல்லாம் சிரசேதம் பண்ணிட்டாங்க. காஷ்மீர்ல பண்ணாங்க பாத்தீங்களா? சுதந்திர இந்தியாவில் 1990 ஜனவரியில பண்ணாங்களே அது மாதிரி. இன்னைக்கு பங்களாதேஷ்ல பண்றாங்களே அது மாதிரி. சிந்தி மக்கள் எல்லாருமே இந்தியாக்குள்ள வந்தாச்சு. சிந்தி காலனில தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. காஷ்மீர் பண்டிட்டுகள் இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வங்கதேசத்திலையும் அதே மாதிரிதான் அதிகமான இஸ்லாமியர்கள் கன்வர்ஷன் நடந்தது. அதனாலதான் முகமது அலி ஜின்னா என்ன பண்றாரு, இந்த 2 பகுதிகளையும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ கூட அதாவது இன்னைக்கு இருக்கிற வங்கதேசமும் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பகுதியும் செழிப்பான பகுதிகள். அந்த பகுதிகளும் நாம கொடுத்துட்டோம், இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ எவ்வளவு வைத்தறிச்சல் நீங்க பாருங்க. நான் வைத்தறிச்சலோட தான் பேசுறேன். அதுக்கப்புறம் இத கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் கிடையாது. நீங்க எல்லாமே வந்து கன்வெர்டட் தான். உங்களுடைய பூர்வ குடிங்கிறது இந்துக்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஷியா சொல்லிக்கிங்க, சுன்னி சொல்லிக்கிங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. ஆனா நீங்கள் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஏன்னா நீ பாகிஸ்தான் முஸ்லிமா, நீ கம்மி மட்டம். நாங்கள்லாம் வந்து ஒரிஜினல் பாகிஸ்தான், நாங்கள்லாம் வெஸ்ட் ஏஷியா. முகமது நபி இருந்தது மேற்கு ஆசியால, அங்கிருந்து நாங்கள் வந்தவர்கள். ஆப்ரஹாம் இருக்கிற மண்ணில் இருந்து நாங்கள் தோன்றியவர்கள், நாங்கள் தான் ஒரிஜினல் முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த காஷ்மீர் பகுதி இன்னைக்கு விடாம பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காஷ்மீர் பகுதியில எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் அவங்க பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது, அதாவது ஒரு நாடு என்னென்ன தவறான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு லெவல்ல இவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்கு கடன் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 70 to 80% ஜிடிபி கடன் இருக்கு. அது 100% ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க டிஃபால்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அமெரிக்காக்காரன் உள்ள வருவான். கூடவே பலூச்சிஸ்தான் கூட சண்டை. என்னத்துக்கு அவசியம் உங்களுக்கு? இந்த பக்கமா இந்தியா கூட சண்டை, அந்த பக்கம் பலூச்சிஸ்தான் கூட சண்டை. அங்க வடக்கு பகுதியில சீனாக்காரன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், பணத்தை கொடு அப்படின்னுட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய கொடர் ஏர்போர்ட்டு, கொடர் துறைமுகம், அந்த ஏர்போர்ட்டு, இந்த மிலிட்டரி பேஸ்லாம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்களா? நீங்க ஷபாஸ் ஷரீப் சொன்ன இன்னொரு விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அவர் என்ன சொல்றாரு, கடன் வாங்க போகும்போது அவங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அப்பப்பா அதெல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன கண்டிஷன் போடுவாங்க சொல்லுங்க? நீங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏத்தணும், சொத்து வரி ஏத்தணும், உங்களுடைய வரி ஆதாரங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், எனக்கு அந்த இடத்துல ஒரு ராணுவ தளம் அமைக்கணும் அப்படிமா. இன்னைக்கு கூட அவங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பலூச்சிஸ்தான்ல நாங்க ராணுவ தளம் அமைப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரஷர் வந்திருக்கு. ஆனா இவங்கெல்லாம் தன்னுடைய நாட்டையே வித்துத்தான் தன்னுடைய நாட்டை காப்பாற்றணுங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்கிறது ரொம்ப துர்பாகியமான ஒரு சமாச்சாரம். ஆனா ஷபாஸ் ஷரீப் இனிமேலாவது, ஷபாஸ் ஷரீஃபும் சரி, அசீம் முனீரும் சரி, இனிமேலாவது திருந்தி நம்ம நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய, எப்படி நரேந்திர மோடி வந்து 2047க்கு தொலைநோக்கு பார்வை கூட 2047க்கு ஒரு வளர்ந்த பாரதமாக மாற்ற ஒரு அடித்தளத்தை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்களோ, அதே மாதிரி தன்னுடைய நாட்டுக்கு அவர்கள் அடித்தளத்தை ஏற்படுத்தினால் நல்லது. ஏற்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. தேங்க்யூ.
உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதரி மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தேங்க்யூ.